ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த முறையில் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை இந்த மணத்தீயிலே வச்சுட்டு கடலைப்பருப்பை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தை தான் மாற்றிருக்கேங்க. இப்போ மாற்றினதுக்கப்புறம் நான் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சட்னியை கொஞ்சம் கெட்டியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை வந்து தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு தாளிக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கெட்டியாக வச்சு ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இது நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்றதுக்காக தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்குங்க. நான் செய்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சு நம்ம ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சொன்னால் பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். புளி சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நான் செய்த அளவுகளோட இதே முறையில் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.